ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம எலியில் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு நம்ம செல்லியை. கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நம்ம அப்பாடா கொண்டு போய் உண்ணுண்டான்னு சொல்லிட்டாரு. சரின்னு இறக்க கொண்ட நம்ம எலியில் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா வர வழியில் அம்மா கால் பண்ணிட்டாங்க. அம்மாவை எப்படியோ சமாளித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க ராதிகாட்ட. விட்டோடனே அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்கறத பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்பாவுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு வெளில நின்று அழுகிறாரு. நீ என்ன அப்பா பிள்ளையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரி வாப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி அடித்த கூத்து இருக்கே, ஐயோ மாமியாரை இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ராட்சசிங்கிறாரு, பிசாசுங்கிறாரு. உண்மைதான் அது. இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக வெளியே சொன்னது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களை ஆட்டி வைக்குதுன்னாரு. நானும் ராதிகா பேப்பியும் ஜாலியாக இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படி வந்து எங்களை போட்டு சாவடிக்குது அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு. என்ன மாப்பிள்ள, உங்கள் நல்லதுக்கு நான் வந்தால் நீங்கள் என்ன எப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் விட்டாரு பாரு ஒரு ரவுண்டு. அதுவும் இல்லாமல் செகண்டாக நான் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எதிர்பார்க்கலடா கண்ணா. கண்ணால் லட்டு தின்னு ஆசையான்னு கேட்டல, நல்லா சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்து மொத்த குடும்பமும் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்துச்சு என்ன பண்ண போகிறாங்களோ அது தெரிலங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா கால் பண்ண விஷயத்தை இவங்க சொல்ல அவரை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சோடனே கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வராங்க. நம்ம பாக்கியா கஷ்டப்பட்டு பாட்டி எழுத்துட்டு வந்தால் அங்கே அவங்களோட மெமரிஸை நினச்சி பார்க்குறாங்களா, இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம பாக்கியா யாரையோ கூப்பிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. ஒன்றும் தெரில, பாட்டிக்கு அடையாளம் தெரில. அதுக்கப்புறமா சாவித்ரி அப்படிங்கிறாங்க, இவங்க ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க. பழைய ஞாபகம்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்